वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् 76வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது கண்ணனும் பல்ராமனும் அவளுடைய பாதுகாப்புல அந்த பிருந்தாவனம் எப்படி செழிப்பா இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சார். தாபியாம் ததா நந்த நிதேசிதாபியாம் ரக்ஷாவதிம் ராம ஜனார்தனாபியாம் விசேஷ போக்யாம் அபஜத் விபூதிம் பிருந்தாவனம் வியாபிருத தேனு விருந்தம். ஏராளமான பசுக்களினுடைய கூட்டம் அந்த பிருந்தாவனம் பூரா வியாபிருத்தம் அங்க அப்படியே வியாபிச்சு இருந்தது. அந்த பிருந்தாவனம் ஒரு விசேஷ போக்யாம் விபூதிம் அபஜத், ஒரு பெரிய ஒரு செல்வத்தை அடைந்தது. எதனாலன்னா ராம ஜனார்தனாபியாம் ரக்ஷாவதி, ராமனும் பல்ராமனும் கண்ணனும் நந்தனுடைய ஆணையின் பேர்படி அந்த பிருந்தாவனத்தை அவ ரட்சிக்க அது ஒரு பெரும் செழிப்பை அடைஞ்சது அப்படிங்கிறார். அந்த செழிப்பு எப்படிங்கிறது ஒரு 2 ஸ்லோகத்துல இங்க சொல்றார். 2-3 ஸ்லோகத்துல வருது. அகாத காசார மகி அகாத காசாரம் அஹீன சஷ்பம் அதீக்ஷ்ண சூரியம் தத் அச்சண்ட வாதம். ரொம்ப சின்னதா கேட்கிறேன், ஒரு நிமிஷம். பிரச்சாய நித்ராயித தேனுவத்சம் பிரௌடே நிதாகேபி பபூவ போக்யம். அந்த பூமி எப்படி இருந்ததுன்னா அகாத காசாரம், காசாரம் அங்க இருக்கக்கூடிய அந்த குளங்கள்லாம் இருந்தது நிறைய. அங்க லேக் எல்லாம் இருந்தது. அந்த குளங்கள்லாம் எப்படின்னா அகாத, அதாவது அதனுடைய ஒரு கரையே தெரியாதபடிக்கு, அந்த கரையை தொடாதபடிக்கு இருக்கக்கூடிய அகாத, ரொம்பவும் கம்பீரமாக இருக்கக்கூடிய ஆழமான நிறைய குளங்கள் நிரம்பின ஒரு பிருந்தாவனமாக இருந்தது. ஸோ அங்கங்க நிறைய உங்களுக்கு குளங்குட்டையெல்லாம் இருந்தது. அதுல எல்லாமே அப்படி ஜென்ரலி இந்த குளங்கள்லாம் எப்படின்னா நம்ம இறங்கி கீழே அதனுடைய ஒரு அடித்தளம் நம்மளால ரீச் பண்ண முடியும், அப்படிதான் இருக்கும். ஆனா இங்க பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய குளங்கள் மாத்திரம், ஏன்னா கண்ணனுடைய ஒரு நிதேசத்துலன்னா அவனுடைய ஒரு கண் பார்வையிலன்னா அது வளர்றது. அதனால அந்த பிருந்தாவனம் ரொம்ப செழிப்பா இருந்தது. சோ அங்க இருக்கக்கூடிய குளங்களும் தலஸ்பர்ஷினகாங்கிறார். அகாத அப்படிங்கறச்சு அது நம்மளால மனுஷர்கள்னால அதனுடைய தலம், அதனுடைய அடித்தளத்தை தொட முடியாதான், அப்படி அவ்வளவு ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு குளமாக இருந்தது. மேலும் அஹீன சஷ்பம், சஷ்பனாலே புல்லு, பசுமாடு இருக்குன்னாலே அந்த பசுமாடெல்லாம் அந்த புல்ல மேயணும். அவைகளுக்கு அந்த புல்லு மேய மேய இன்னும் வேற அதுகள் அந்த புல்லு வரணும். அப்பதான் அடுத்த நாள் அதுகள் சாப்பிடறதுக்கு நிறைய புல்லு கிடைக்குமோ இல்லையோ. அந்த இடத்துல குறைவில்லாத ஒரு புல்வெளி அந்த இடத்துல இருந்தது. அப்படி ஏராளமான ஒரு செழிப்பு. அடுத்தது அதீக்ஷ்ண சூரியம், காடோ இல்லையோ, அதனால உங்களுக்கு சூரியன் ரொம்ப தீக்ஷ்ணமா இல்ல, அதே சமயத்துல ஹீட்டும் இருக்கு. ஒரு ஒரு மாதிரி நிழல் நிரம்பியும் இருக்கு, அதே சமயத்துல முழுமையாக நிழலா இருந்ததுன்னா ரொம்ப ஒரே சேரஞ்செகதியுமா அது இருந்துட்டே இருக்குமே, உங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிடுமோ இல்லையோ அந்த இடத்துல. அப்படி இல்லாமல் வேணுங்கிற அளவுக்கு சூரியன் வரான், ஆனா அந்த சூரியன் தீக்ஷ்ணம் இல்லாத இருக்கு. சோ அதீக்ஷ்ண சூரியம். அடுத்தது அச்சண்ட வாதம், காற்று அடிக்கிறது ரொம்ப சூறாவளி காத்து மாதிரி அடிக்கல, நல்ல ஒரு கூல் பிரீஸ். அங்க சண்டம்னா ரொம்ப ஃபியர்ஸா இருக்கக்கூடியது, அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு காற்று அந்த பிரதேசத்தில் இருந்தது. இதை கொண்டதாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு தத்துங்கிற அந்த பிருந்தாவனத்துக்கு தான் விசேஷணமா போகிறது. அந்த பிருந்தாவனமானது பிரௌடே நிதாகே அப்படி போக்யம் பபூவ, அப்படியே உச்சி வெயில் காலத்துல கூட பயங்கர உச்சியா இருக்கக்கூடிய அந்த வெயில் காலம். பிரௌடம்ங்கிறச்சு வெரி மெச்சூர்டு சம்மர். யூஸ்வலி சம்மர்னுடைய அந்த அக்னி நட்சத்திர டைமும் போம், இல்லைன்னா அந்த மிடில் ஆஃப் த சம்மர்ல எப்படி உங்களுக்கு ஒரு பீக்கா சூரியன் இருக்குமோ அந்த சமயத்துல கூட நிதாகங்கிறது சம்மர் சீசன், ப்ரௌடாங்கிறச்சு ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடிய நிலைமை. சோ அந்த பீக் சம்மர்ல கூட போக்யம் பபூவ தது தது, அந்த பிருந்தாவனமானது போக்யம் அனுபவிக்க தகுந்ததாக இருந்தது. ஜென்ரலி அந்த மாதிரி சமயத்துல நம்ம வெளில போவே மாட்டோம். ஆனா இந்த பிருந்தாவனம் ரொம்ப ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா குளமெல்லாம் வத்தாமல் இருந்த குளங்கள், ஏராளமான புல்வெளி,
சூரியனும் உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமா உள்ளுக்குள்ள பிருந்தாவனத்துக்குள்ள தீவிரமா இல்ல, அச்சண்ட வாதம். காற்றும் வந்து உங்களுக்கு சண்டமா, அதாவது ரொம்ப பயங்கரமா வீசல, மிருதுவா இருந்தது. மேலும் பசுமாடோ இல்லையோ, அதனால அந்த பசுமாடெல்லாம் வந்து படுத்துன்னு தூங்குறதுக்கு மத்தியான வேளையில பிரச்சாய நித்ராயித தேனுவத்சம்ங்கிற பிரச்சாய ஏராளமான சாயை கொண்டதாக இருக்கு. பிரச்சாயானி வட மூலாதீனி, அதாவது இந்த நிறைய அங்க வந்து வட விருட்சங்களோ இல்ல என்னென்னலாம் விருட்சங்கள் இருக்கோ அந்த விருட்சங்களினுடைய அடித்தளத்துல ஏராளமான நிழல் இருந்தது. சோ பிரச்சாய நல்ல அடர்த்தியான நிழலும் இருந்தது. ஆகையினால நித்ராயித தேனுவத்சங்கிற நித்ராயிதாக நித்ரை உண்டு பண்ணப்பட்டவைகளாக, அதாவது ஜென்ரலி இந்த மாதிரி வெயில் காலத்துல நம்ம அப்படியே நிழல் கிட்ட வர்றச்சு நம்மள அறியாத ஒரு ஒரு கொண்டு வந்து சொக்கும் தெரியுமோ இல்லையோ, அந்த மாதிரி நித்ராயுதம்ங்கிறச்சு தானா வந்து ஒரு தூக்கம் வரவழைக்கப்பட்டது அவைகளுக்கு. யாரோ உண்டு பண்ணா அப்படின்னா அந்த பிரச்சாயாங்கிறது தான் வந்து இதை உண்டு பண்ணித்து, அல்லது அந்த சாயை அடியில் தூங்க வைக்கப்பட்ட பசுமாடு கண்ணுக்குட்டி இவைகளை கொண்டதான அந்த ஒரு பிருந்தாவனம். அதனால அப்படிப்பட்ட அந்த பிருந்தாவனம் பிரௌடே நிதாகே அப்படி ரொம்ப ஒரு கிரீஷ்ம காலத்துல இருந்த போதிலும் கூட, அப்ப ஜென்ரலி கிரீஷ்ம காலத்துல எப்படி இருக்கும்னா இங்க போட்டிருக்காரு பாருங்க, கிரீஷ்மே சண்டானிலகா, நல்ல காத்து, இந்த மேகாத்தும்போம் மெட்ராஸ்ல எல்லாம் ஒரு ஒரு மேகாத்து அடிக்கிறதுன்னு அந்த சம்மர்ல ஒரு காத்து ஒண்ணு அடிக்கும், அப்படியே அணத்திண்டு வரும் அந்த காத்து. அது இல்லாம ரொம்ப மிருதுவா இருக்குங்கிறதுக்காக அச்சண்ட வாதம்ங்கிற அகாத காசாரம் அஹீன சஷ்பம் அதீக்ஷ்ண சூரியம் தது அச்சண்ட வாதம் பிரச்சாய நித்ராயித தேனு வத்சம் பிரௌடே நிதாகே அப்படி பபூவ போக்யம். அடுத்தது ந வியாதி பீடா நச்ச தைத்தியசங்கா நாசீத் கவாம் வியாக்ர பயஞ்ச தஸ்மின் ஸ்வபாஹுகல்பேன பலேன சார்த்தம் நாராயணே ரக்ஷதி நந்தலக்ஷ்மீம். நாராயணே நந்தலக்ஷ்மீம் ரக்ஷதி சதி, இதெல்லாம் இல்லை. பகவான் அங்க தஸ்மின்னு அந்த அந்த பிருந்தாவனத்தில் நாராயணே கண்ணனானவன் சாட்சாத் நாராயணன், அவனுக்கு அவனுடைய கைக்கு சமமா அங்க வந்து பல்ராமன் இருக்கார். ஸ்வபாஹு கல்பேன பலேன, ஜென்ரலி அந்த கல்பப்ப பிரத்யம் போட்டோம்னா அவருடைய கிஞ்சித் ஊனம்னு அர்த்தம், ஈஷத்து ஊனகான்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வருதுன்னா பலஹா பல்ராமனானவன் ஸ்வபாஹு கல்பஹா அப்படின்னா கண்ணனுடைய கைக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கான். அதாவது கண்ணனுடைய கை வந்து 100% பவர்ஃபுல்னா பல்ராமனோடது ஒரு 99% பவர்ஃபுல், அப்படி அர்த்தம் அந்த இடத்துல. அதனால இந்த தேசியர் கல்பப்பு இந்த பிரத்யங்கள் எல்லாமே கிஞ்சித் ஊனம்னு அர்த்தம், குறைச்சல். அதாவது நவதி தேசியகான்னு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 89 இருக்காருன்னு அர்த்தம். அப்படி அந்த ஒரு இதுல வரும். நீங்க பரீட்சையா லெசன்ஸ் படிச்சிருந்தேன்னா சித்தூர்ல ஒரு ஒரு கதையில ஒண்ணு வரும், அது நவதி தேசியா அப்படின்னு. தேசியர் பிரத்யமோ இல்ல கல்ப பிரத்யமோ போட்டா கொஞ்சம் குறைச்சல்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட கிட்டத்தட்ட பகவானுடைய பாகு போல இருக்கக்கூடிய அந்த பல்ராமன் அப்படி எடுத்துக்கிறோம். ஸ்வபாஹு கல்பேன பலேன த்வீப கல்பஹா, கரெக்ட், கரெக்டான எக்ஸாம்பிள். த்வீபகான ஐலண்ட், த்வீப கல்பகாங்கிறது பெனின்சுலா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் an island, it is not completely an island, correct. ஸ்வபாஹுகல்பேன பலேன சார்த்தம், பல்ராமனோட கூட நாராயணே தஸ்மின் அந்த பிருந்தாவனத்தில் நாராயணே நந்தலக்ஷ்மியும் ரக்ஷதி சதி, நந்தனுடைய செல்வமா இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டுக்களை வந்து ரட்சிக்கும் பொழுது அவனுடைய கோதனம் தான், ஆயர்பாடிக்கு செல்வமே எது, அந்த பசுமாடு தானே செல்வம். அதனால நந்த லக்ஷ்மின்னு அந்த பசுமாட சொல்ற. சரி, அந்த லக்ஷ்மியும் ரக்ஷதி சதி, நந்தனுடைய அந்த செல்வத்தை இவன் காப்பாத்துற பொழுது இவா ரெண்டு பேரும் அங்க வந்து வியாதி பீடா ந ஆசீத்து, ஒரு இந்த ஆசீத்துங்கிறத வந்து எல்லாத்தோடையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வியாதி பீடா ந ஆசீத்து, தைத்திய சங்கா ந ஆசீத்து, கவாம் வியாக்ர பயம் ச ந ஆசீத்.
சோ முதல்ல வியாதி பீடா எதுவுமே இல்ல. இப்ப அந்த பசுமாட்டுக்களுக்கும் ஒரு வியாதி வந்தது, இப்போ ஒரு பூச்சி வந்தது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த பசுமாட்டுக்களுக்கு. தைத்திய சங்கா இல்ல, அரக்கர்கள் வந்து அதை வந்து அடிச்சிருவாளோ அப்படின்னா அந்த ஒரு பயமும் இல்லையா. ஏன்னா இவ ரெண்டு பேரும் அங்க வந்து ரக்ஷ பண்றா. கவாம் வியாக்ரபயம் ந ஆசீத். அந்த பசுமாட்டுக்களுக்கு வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்துருமோ அப்படின்னுட்டும், அந்த புலி சிங்கம் கரடி இதெல்லாம் வந்து தாக்க போறதோ அப்படின்னா அதுவும் தாக்காம இருக்கு. ஏன்னா பகவானும் இது இந்த ராமலக்ஷ்மணர் மாதிரி இந்த இடத்துல சொல்றார். ஏரி காத்த ராமர்னு சொல்லல, மதுராந்தகத்துல வந்து ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமே அங்க வந்து அந்த ஏரிய காத்தான்னுட்டு அதுக்காக தான் இந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு உண்டு. அதுல அந்த ஆர்த்தானாம் ஆர்த்தி ஹந்தாரம் பீதானாம் பீதி நாசனம் 8 ஸ்லோகம் அந்த ராமாஷ்டகத்துல வரும். அதுல அந்த லக்ஷ்மணனோட கூடன்னு ஒரு ஸ்லோகம் வரும். டக்குன்னு அதுல வரல வரல. சரி. சோ பாகுகல்பேன பலேன சார்த்தம் நாராயணே நந்தலக்ஷ்மியும் ரக்ஷதி சதி. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நந்தனுடைய செழிப்பு அந்த செல்வத்தை ரட்சிக்கும் பொழுது ஒரு வியாதி வந்ததுங்கிறது கிடையாது. வியாதியினால பீடா கஷ்டம்ங்கிறது கிடையாது. கவாம், இந்த கவாம்ங்கிறது முதல்ல சேர்த்துன்றணும். சோ கவாம் மாடுகளுக்கு வியாதி பீடா ந ஆசீது. கவாம் மாடுகளுக்கு இந்த தைத்திய சங்கா, அரக்கர்கள் வந்து கொன்றுவாளோ அப்படிங்கிற ஒரு சங்கா, ஒரு பயம்ங்கிறது கிடையாது. கொல்றதுங்கிறது இல்ல, தூக்கிட்டு போயிடுறது, அபகாரம் பண்றது அப்படின்னு அதுவும் இல்லை. ஏன்னா இங்க போட்டிருக்காரு பாருங்க, கவாதீனாம் அபகார சங்கான அஸ்தி. வியாக்ர பயம் அப்படின்னா பக்ஷகேபியா வியாக்ராதி துஷ்ட சத்வேபியா பயம் ந ஆசீத். சாப்பிட்டுருமோ அப்படிங்கிற ஒரு அந்த குரூவல் ரொம்ப கொடூரமாக இருக்கக்கூடிய மிருகங்கள்ட்ட இருந்தும் பயம் இல்லை. ரெண்டு பேரும் ரட்சிச்சுட்டு இருக்காங்க. ந வியாதி பீடா ந வியாதி பீடா நச்ச தைத்திய சங்கா சன்னத்த கவச்சி கட்கி சாபபான தரோர்யுவா கச்சன் மமாகிரதோ நித்தியம். இது இல்லையே, அது சலக்ஷ்மணா. கரெக்ட். ஆமா, அந்த சலக்ஷ்மணா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்ட். ந வியாதி பீடா நச்ச தைத்திய சங்கா நாசீத் கவாம் வியாக்ரபயன் ச தஸ்மின் ஸ்வபாஹுகல்பேன பலேன சார்த்தம் நாராயணே ரக்ஷதி நந்தலக்ஷ்மி. அந்த ஸ்லோகமே வந்து நம்மள வந்து ரட்சிக்கிற மாதிரி பகவான் ரெண்டு பக்கமும், ஒரு பக்கம் ராமர் ஒரு பக்கம் லக்ஷ்மணன் நம்ம வந்து மனசுல அப்படி நினைச்சுட்டு அந்த 8 ஸ்லோகத்தை சொன்னோம்னா பெரிய பலம் தானே, மனோதைரியத்துக்கு தானே அது. அக்ரதः பிருஷ்டதश्चैव சாபபாணதரோர்யுவா கச்சன் மமாக்ரதோ நித்தியம் ராமः பாது சலக்ஷ்மணः அதுல வரும். முன்னாடி பின்னாடி நிக்கணும் அவ ரெண்டு பேருமே. அடுத்தது நிரீதயः தே நிரபாய வாஞ்சா நிஸ்ரேயசாதப்யதிக பிரமோதாः பிரபேதிரே அபூர்வ யுகானுபூதிம் கோபாஹா ததா கோப்தரி வாசுதேவே. பிருந்தாவனம் அப்படி இருந்ததுன்னா அப்ப கோபர்கள்ல என்ன எஃபெக்ட் இருக்கும்? சராச்சரத்தையும் பாதுகாக்கிறவன், அச்சரம் அதாவது அசையா பொருளாக இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம், அதுக்கு அடுத்தது விலங்குகள் பசுமாடு, இதனால இத ரட்சிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கோபர்கள் எப்படி இருந்தா அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகம். சோ கோப்தரி வாசுதேவே ததா ததா அப்பொழுது வாசுதேவே கோப்தரி சதி. பகவானான வாசுதேவன், வாசுதேவன் சொன்னாலே அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவான், அவன் வந்து வெளியில உருவம் எடுத்துட்டு அவன் காப்பாத்தும் பொழுது எப்படி இருப்பான் அந்த கோபர்கள்லாம்? கோபாகா அப்பொழுது நிரீதயா தே ஈதி பாதாங்கிறது ஒண்ணு உண்டு. ஈத்திங்கிறச்சு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், என்னென்னலாம் கெலாமிட்டிஸ் உண்டோ அந்த அதனுடைய பாத இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அவளுக்கு எந்த விதத்திலையுமே இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வந்து அவளை தாக்கவே இல்லை. அப்படிப்பட்ட கோபர்கள். அந்த ஈத்திங்கிறது என்னன்னா இங்க போட்டிருக்காரு, அதிவிருஷ்டிகி அனாவிருஷ்டிகி மூஷகாக சலபாக சுகாக அத்தியாசன்னாச்ச ராஜானஹா ஷடேதே ஈதயஹ ஸ்மிருதாக. இது வேற வேற வெர்ஷன்ஸ் இருக்கும். சில இடங்கள்லாம் ஜென்ரலி அதிவிருஷ்டி அனாவிருஷ்டி
இது வந்து நம்ம மாறவே மாறாது. உங்களுக்கு ஷலபாகா இதெல்லாம் வந்து நார்மலா எல்லா வெர்ஷன்ஸ்லயும் உங்களுக்கு அது ரெண்டும் அது மூணும் இருக்கும். அத்தியாசன்னாஸ்ட ராஜானகா அதுவும் இருக்கும். சோ அதிவிருஷ்டிங்கிறச்சு ஃப்ளட்டிங், எக்கச்சக்கமா மழை பெய்யறது, அனாவிருஷ்டி ட்ரவுட் ஃபேமின், மூஷகாகங்கிறச்சு இது வந்து இந்த பெஸ்ட் ஆக்சுவலி எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து இந்த எலி எல்லாம் ரொம்ப ஓட்டம் இருந்ததுன்னா அது இருக்கிறது எல்லாத்தையும் நாசம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்கலன்னா அடுத்தது நம்ம புஸ்தகத்தை கடிக்கும், துணியை கடிக்கும். நமக்கு வந்து அதனுடைய ஒரு எபிடமிக் மாதிரி, அது ரேட் எபிடமிக் மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல. ஷலபாகங்கிறச்சு லோகஸ்ட், அப்படியே ஒரு ஒரு படையா வந்து உங்களுக்கு கிராப்ஸ் எல்லாத்தையும் அது நாசம் பண்ணிடும் ஷலபாகங்கிறது. அதுக்கப்புறம் சுகாக பறவைகள், எதுவுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த அளவோட இருந்தாதான் உங்களுக்கு வந்து அது நன்மையை கொடுக்கும். அளவுக்கு மீறி உங்களுக்கு ஜாஸ்தியா போச்சுன்னா அப்போ வந்து இட் பிகம்ஸ் என் எபிடமிக். அததான் இங்க சொல்ற. அத்தியாசன்னாஸ்ட ராஜானகாங்கிறச்சு எப்ப பார்த்தாலும் ஒரு அரசன் வந்து கண்கூத்தி பாம்பாட்டம் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காங்கிற ஒரு ஐடியா சொல்லலாம். தட் இஸ் த கவர்மெண்ட் இஸ் டூ இன்வால்வ் இன் த ஒர்க் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மாதிரி, ஒரு அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது, எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருக்கிறது. சோ அதனால நிரீதயங்கிறச்சு எனி சார்ட் ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் எபிடமிக் இது எல்லாத்தையும் சொல்றதுதான் உங்களுக்கு வந்து ஈதிங்கிற. அந்த அத்தியாசன்னாக ராஜானகாங்கிறதுக்கு ஃபாரின் இன்வேஷன் ஒரு அர்த்தமும் இருக்கு. அனார்கி இல்ல, இட் இஸ் நாட் அபவுட் அனார்கி. அனார்கின்னு இருக்கிற ராஜாவே கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆக்சுவலி அத்தியாசன்னாக ராஜானகாங்கிறதுக்கு ஃபாரின் இன்வேஷன்ஸ்னு போட்டிருக்காரு மீனிங். அதாவது பக்கத்துல எந்தெந்த அரசர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பா இல்லையா, இங்க கொஞ்சம் வந்து ஒரு ஸ்லாக் தெரிஞ்சதுன்னா உடனே உங்களுக்கு வந்து படையெடுப்பெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதை சொல்றார். சோ இதெல்லாம் தான் ஈதையகா. இந்த ஈதி பாதாங்கிறது அவளுக்கு இல்லாமல் இருந்தார்கள். இத்தியுக்த ரூப ஈதி பாதா ரஹிதாக. அடுத்தது நிரபாய வாஞ்சாகா. வாஞ்சானா ஆசை. ஆசை வந்து அபாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசை. அவ ஒண்ணுத்த விஷ் பண்ணான்னா, இது கிடைக்கணும்னு ஒண்ணு ஆசைப்பட்டான்னா அதுல இருந்து விலகாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தது. தட் இஸ் அவளுடைய ஒரு டிசையர் எப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. பாருங்க, அப்ரம்ச வாஞ்சாக, நழுவாமல் இருக்கக்கூடிய ஆசைகளை உடையவர்கள், விச் மீன்ஸ் அந்த ஆசை எப்பொழுதுமே சபலமாக இருந்தது அவர்களுக்கு. Of course, it's another thing that ஒரு contented life also. என்ன பெரிய ஆசைப்பட்டுற போறாவா, நிறைய பசுமாடு இருக்கணும், பசுமாட்டுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அது நிறைய கறக்கணும், அதை கறந்து நமக்கு வந்து நிம்மதியா இருக்கணும், அப்படித்தானே அவளுடைய ஒரு லைஃப் ஸ்டைலே. அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் வாண்ட்ஸ் கிடையாது இல்லையா. சோ அதனால நிரபாய வாஞ்சாகங்கிறச்சு ஆசை வந்து எப்பொழுதுமே ஒரு சபலமாக இருக்கக்கூடிய ஆசைகள் அவர்களுக்கு. அதனால இப்போ வந்து என்ன ஆயிடுறதுன்னா கண்டென்ட்மெண்ட் ஜாஸ்தி. ஸோ கண்டென்ட்மெண்ட் இருக்கும் பொழுது, அந்த சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வாண்ட்ஸ் இருந்தாதான், ஆசை வேணும் வேணும் வேணுங்கிறச்சேதான் காமாத்து குரோதா ஜாய, காமாத் குரோதோபி ஜாயதே, குரோதாத் பவதி சம்மோகா, சம்மோகாத் பவதி ஸ்மிருதி விப்ரமஹா, ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசா, புத்தி நாசா பிரணஷ்யதி. அந்த காமம்ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆயிடுத்துன்னா மோட்சத்துக்கு தானே அது வழி. அப்போ நிஸ்ரேயசாதபி அதிக பிரமோதாக, மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்படல, இருந்த இடத்திலேயே சௌக்கியத்தை அனுபவிச்சா, மோட்சத்தை காட்டிலும் அதிகமான ஒரு சந்தோஷத்தை அங்கேயே அனுபவித்தார்கள். ஏன்னா சாட்சாத் மோட்சஸ்வரூபமான கண்ணன் அங்க வந்து ரட்சிதாவா இருக்கும் பொழுது இவ எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் தேடணும் மோட்சம்னு இல்ல. நிஸ்ரேயசாத்து, நிஸ்ரேயசம்னாலே நிச்சிதம் ஸ்ரேயா, நிஸ்ரேயஸ் நிச்சிதம், இதுதான் நமக்கு நன்மை அப்படின்னு தீர்மானம் செய்யப்பட்டதுதான் நிஸ்ரேயஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா மோக்ஷகான்னு அர்த்தம். எது நமக்கு இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் பெனிஃபிஷியல், தட் இஸ் பீன் டிசைடட் அப்படின்னா இதுதான் அபவர்க்கம். அதான் இங்க சொல்றாரு மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை காட்டிலும் அதிக பிரமோதாக, அதிகமாக ஒரு சந்தோஷத்தை கொண்டவர்களாக அந்த கோபர்கள் என்ன எடுத்து
அபூர்வ யுகானுபூதிம் பிரபேதிரே. எதை அடைந்தார்கள்னா ஒரு அனுபூதி. அவளுக்கு இருந்த அனுபூதி எப்படின்னா 4 யுகத்திலையும் அனுபவிக்காத ஒரு அனுபவத்தை அவ அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அந்த கோபர்கள் அனுபவித்தார்கள். அபூர்வ யுக அனுபூதி அப்படின்னா யுக சதுஷ்டயே அபி ஏவம் அவஸ்தானஸ்ய துர்லபத்வாது. இந்த மாதிரி ஒரு இருப்புங்கிறது 4 யுகத்திலையும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய அலௌகிகமான ஒரு அனுபவமாக இருந்தது அந்த பிருந்தாவனம். நிரீதயா தே நிரபாய வாஞ்சாக நிஸ்ரேயசாதப்யதிக பிரமோதாக பிரபேதிரே பூர்வ யுகானுபூதிம் அபூர்வ யுகானுபூதிம் கோபாஸ்ததா கோப்தரி வாசுதேவே. அடுத்தது வத்சானுச்சர்யா சதுரஸ்ய காலே வம்சஸ்வனை ஸ்ரோத்ரசுதாம் விதாதுஹு கதாகத பிராணதசாம் அவிந்தன் கோபீஜனாக தஸ்ய கதாகதேஷு. இந்த கோபிகைகள் எப்படி அனுபவிச்சா? கண்ணன் போறதும் வரதுமா இருந்தது. இவ கோபர்களாவது கண்ணனோட கூட போனா இல்லையா? அவர்கள் அந்த குழந்தைகள் அட்லீஸ்ட் அந்த கூட போனா இது வந்தது, பசுமாடு வந்தது போச்சு, அதெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. பிகாஸ் அவளும் இந்த பசுமாடை மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு போக ஆரம்பிச்சா. இந்த கோபிகைகள் கண்ணன் கார்த்தால கிளம்பும் பொழுது இவா வீட்டுல உட்காந்துட்டு வீட்டு காரியத்தை தானே பார்க்கணும். அப்போ அந்த கண்ணன் வருவான் போவான், வரானா இல்லையா, போறானா இல்லையா அப்படின்னு அவ அதை பார்க்கும் பொழுது இவாளுக்கு பிராணன் போயிட்டு போயிட்டு வர்றதுதான். அந்த மாதிரி இருக்கான். அவன் போகிறச்சே இவா பிராணனும் கூட போறது, அவன் வர்றச்சே சேர்ந்து அந்த பிராணனும் ஒட்டிக்கிறதான். அப்படி அந்த கோபிகைகளினுடைய ஸ்டேட் இருந்ததுங்கிற. வத்ச அனுச்சரியா சதுரஸ்ய கண்ணனுக்கு இத விசேஷனம். வத்ச பசுமாடுகளை அல்லது கண்ணுக்குட்டிகளை அனுச்சரியா அதை பின்தொடர்ந்து இதுக்காக, அதாவது மாடு மேய்க்கிறதுக்காக அந்த காரியத்துல சதுரகா தேர்ச்சி பெற்றவனான கண்ணன் அவனுடைய கதாகதைஹி கதாகதேஷு அவனுடைய செல்லுதல் வருகை இந்த ரெண்டும் இருக்கே அந்த சமயத்துல கோபீஜனங்கள் அப்படி அன்வைக்கணும். மேலும் அவன் அது மாத்திரம் இல்ல, எப்படி அவன் போறான் வரான்னு தெரியும். இவாளோ வீட்டுக்குள்ள என்ன உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அரையும் என்ன பண்ணிட்டு இருக்கா, புல்லாங்குழல் ஊதறான். அவன் புல்லாங்குழல் ஊதர்ச்சு அந்த சவுண்டு காதுக்கு இனிமையா இருக்கு. அது ஸ்லோவா ரிசீட் ஆகும் இல்லையோ. அந்த கண்ணனோ அவன் ஃப்ளூட்டை வாசிச்சுட்டே அவன் அந்த பசுமாட்டுகளை காட்டுக்கு அழிச்சுன்னு போவான் கார்த்தால. அது அழிச்சுன்னு போகும்போது the sound will slowly start receding. அப்போ அப்படியே தன்னுடைய பிராணன் கேட்குமா கேட்குமா கேட்குமாங்கிறச்சு அந்த பிராணனும் அதோட போற மாதிரி இருக்கு. வம்சஸ்வனைஹி காலே காலேங்கிறச்சே உச்சிதமான சமயத்துல அந்த கரெக்டான சமயத்துல ஸ்ரோத்ர சுதாம் விதாதுஹு அந்த புல்லாங்குழலினுடைய ஸ்வனைஹி துவனிகள்னால ஸ்ரோத்ர சுதாம் காதுக்கு ஒரு அமிழ்தை விதாதுஹு கொடுக்கின்றவனான அந்த கண்ணன் அவனுடைய போறதும் வர்றதும் கதாகதேஷு இந்த கோபீஜனாக கோபி ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுத்துன்னா அவர்கள் கதாகத பிராணதசாம் அவிந்தன்னு they attained a state wherein அவளுடைய பிராணன் போயிட்டு போயிட்டு வந்தது. போகிறதும் கதம் ஆகதம் வருகின்றதுமாக இருக்கும் பிராணனை கொண்டவர்களாக ஒரு தசையை ஒரு அவஸ்தையை அவிந்தன்னு அடைந்தார்கள். இந்த கோதுளி நேரத்துல அவனும் ஃப்ளூட் வாசிச்சுட்டே வரும்பொழுது அடடா வந்துருத்தே அப்படின்னு அவளுக்கும் மைண்ட்ல தோன்றது. இல்ல இவா எதேச்சியா அந்த எல்லைக்கு போகும் பொழுது அல்லது இவா காட்டு வழியா அப்படியே ஒரு நிமிஷம் முன்னாடியில போவா, மேபி அவ்வளவு தூரம் போகமாட்டாளா இருக்கும். கண்ணன் எங்கெங்கெல்லாம் மேயறானோ அந்த இடத்துக்கெல்லாம் போகமாட்டாளா இருக்கும். இப்படி முன்னாடியில போயிட்டு வரச்சே கூட அவனுடைய ஃப்ளூட் கேட்கறதும் கேட்காததும் இவாளுக்கு அப்படியே பிராணன் போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கு. வத்சானுச்சர்யா சதுரஸ்ய காலே வம்சஸ்வனை ஸ்ரோத்ரசுதாம் விதாதுஹு கதாகத பிராணதசாம் அவிந்தன்னு கோபீஜனாஸ் தஸ்ய கதாகதேஷு. அதாவது எப்படி சொல்றாருன்னா அப்பே தீட்சிதர் க்ஷணமபி தத் விரகம் ந சேகிரே, அவனுடைய விரகத்தை ஒரு க்ஷணம் கூட அவளால தாங்க முடியல. அதான் இல்லையா அசுல்க தாசிகாங்கிற
கோபிகா கீதத்துல படிக்கிறச்சு தாசிகளா நாங்க உங்களுக்கு உனக்கு இருக்கோம், நீ என்ன வேணா சொல்லு, நாங்க பண்ண தயார் அப்படின்னு நிக்கக்கூடியவர்கள். அடுத்தது வந்து இந்த ரெண்டு ஸ்லோகம் சேர்த்து படிக்கணும், 81 82. ஏன்னா இது வந்து ஒரு புராண கதையை சொல்லக்கூடிய விஷயம். ஆக்ராத வர்த்மானம் அரண்ய பாகேஷு ஆரண்யகைஹி ஆஸ்ரித தேனுபாவைஹி கேனாபி தஸ்யாபஹிருதம் கிரீட்டம் பிரத்யாஹரன் பிரேக்ஷத பத்ரிநாதா. இதுல வந்து கேனாபினா ஏதோ ஒரு அரக்கன். இது கதை என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். அதாவது விஷ்ணு வந்து க்ஷீராப்தி சயனத்துல படுத்துட்டு இருக்கும் பொழுது, அந்த க்ஷீரசாகரத்துல அவர் சேஷசாயியா படுத்துட்டு இருக்கும் பொழுது விஷ்ணுனுடைய அந்த தலையில இருக்கக்கூடிய மகுட்டம் இருக்கே, அந்த வைரமுடி, அத வந்து திருடிண்டு போயிடுறாங்கிறது இருக்கு. என்னன்னா விரோச்சனன்னு ஒரு தைத்தியன், ஒரு அரக்கன் அதை திருடின்றான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய யுத்தம் ஒண்ணு நடக்கிறது. அதாவது கருடன் அதை வந்து, ஏன்னா பகவான் வந்து யோக நித்ரையில இருந்ததுனால கருடன் இதை பார்த்துட்டு அந்த விரோச்சனனை வந்து பின்தொடர்ந்து போய் அப்போ கருடன் வந்து விரோச்சனனோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த மகுடத்தை பிடுங்கிண்டு வந்து திருப்பி பகவானுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இதுதான் வந்து அங்க கதை. அப்ப வந்து கொண்டு வரும் பொழுது அது அப்படியே கீழே விழறச்சு கண்ணனுடைய தலையில விழுந்ததுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால்தான் கண்ணனுடைய ஒரு தலை வந்து தலையில அது விழுந்ததுனால அது ரொம்ப அழகா இருக்கவே, இது இங்கேயே இருக்கட்டும், பொருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கருடன் கண்ணனிடத்திலேயே கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு கதை. இது வந்து ஹரிவம்ச புராணத்துல இருக்கு. ஹரிவம்ச புராணம்ங்கிறது மகாபாரதத்தினுடைய கிலபாகம்னு சொல்லுவோம். அதாவது கிலபாகம்னா அப்பெண்டிக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புராணம். அதுவே பெருசா இருக்கும். அந்த ஹரிவம்ச புராணமே நம்ம பாகவத புராணம் அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய புராணம். அது பாராயணம் பண்றது உண்டு அதெல்லாம். அதுல இருக்கக்கூடிய ஒரு கதை இந்த கதை. அத பேஸ் பண்ணி அந்த வைரமுடி திருநாராயணபுரம் வைரமுடியிலையும் திருடன் கொண்டு போகும்போது அந்த இது யாருக்கு பொருந்துறதுங்கும் போதும் செல்லப்பிள்ளை இங்க திருநாராயணருக்கு பொருந்தி வைரமுடி உற்சவம் நடக்குமே. எனக்கு அது தெரியல, எனக்கு அந்த அப்படி ஒண்ணு இருக்குன்னு. எந்த ஊர் மாசத்துல நடக்கும்? இங்க மேல்கோட்டை. மேல்கோட்டை. மேல்கோட்டையில. ஓ சரி சரி, ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கதையே கேக்குறேன். ராத்திரி எல்லாம் மின்னழகு பின்னழகு சொல்லிட்டு சுவாமியை கூட்டின்னு போவான் அந்த வைரமுடியை போட்டு சித்திரை மாசத்துல. ஓகே ஓகே ஓகே, நைஸ். அத வந்து இங்க தேசிகர் 2 ஸ்லோகத்துல அத வந்து கேப்சர் பண்ணிருக்கார். முதல் ஸ்லோகத்துல வந்து எப்படின்னா, பத்ரிநாதா கருடன் பிரத்யாகரன் திரும்பி வரும் பொழுது, அதாவது அதை திருப்பி அந்த அபகிருதம் கிரீட்டம், அதை திருடிண்டு போன அந்த கிரீடத்தை திருப்பி கொண்டு வரும் பொழுது இவர் வந்து அந்த காட்டு பிரதேசத்துல இந்த கருடன் வந்து பிரைக்ஷத்தை பாக்குறாராம். யார பாக்குறாருன்னா அந்த கண்ணனை பாக்குறார். அந்த கண்ணன் எப்படி இருக்கான்னா, ஹி ரெகக்னைசஸ் கண்ணன். எப்படின்னா இந்த பசுமாடெல்லாம் முகர்ந்துட்டே போகிறதா, கண்ணனுடைய வாசனையை பிடிச்சுண்டு கண்ணன் பின்னாடியே போகிறத இந்த கருடன் மேலே இருந்து பாக்குறதாம். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் போட்டுட்டு 82வது ஸ்லோகத்துல அந்த கதையை இங்க சொல்றார். அந்த கண்ணனுடைய தலையில வந்து அது விழுந்த உடனே அந்த கிரீட்டம் இங்கதான் பொருந்தினதாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கதைய 2வது ஸ்லோகத்துல சொல்றார். சோ இதுல என்ன வருதுன்னா, ஆக்ராத வர்த்மானம் அரண்ய பாகேஷு ஆரண்யகைஹி ஆசிரித தேனுபாவைஹி. இந்த வேத பாகங்கள் இருக்கே, முன்னாடியே வேதம் எப்படி பசுமாடா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம் முன்னாடி ஒரு ஸ்லோகத்துல. அதே போல இங்கேயும் எப்படி சொல்றாருன்னா, ஆரண்யகங்கிறது ஒரு செக்ஷன், சம்ஹிதா பாகம், ஆரண்யகம், பிராமணம், அதுக்கப்புறம் உபனிஷத் பாகம், இப்படி வேதம் வந்து 4ஆக பிரிஞ்சிருக்கு. அதுல ஆரண்யகம்ங்கிற ஒரு பாகம் வந்து ஜென்ரலி காட்டுல போய் வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கக்கூடியவாளுக்கு உண்டான விஷயங்கள்லாம் அதுல இருக்குன்னு ஒரு ஒரு சொல்றா. சோ இந்த ஆரண்யகங்கிற ஒரு செக்ஷன் இருக்கே வேதத்தினுடைய பாகம், அவைகள் இப்ப என்ன பண்ணிருக்குன்னா
பசுமாடா ஒரு உருவம் எடுத்து வந்திருக்கான். ஆசிரித தேனுபாவைகி, ஒரு பசுமாட்டினுடைய பாவத்தை உருவத்தை மேற்கொண்டு அங்கே வந்து அரண்ய பாகே, அந்த காட்டு பிரதேசத்துல, அரண்ய பாகேஷு, இந்த காட்டு பிரதேசங்களில் ஆக்ராத வர்த்தமானம், ஆக்ராத வர்த்தமானம்ங்கிறச்சு அந்த யாருடைய வர்த்தமா அந்த ஒரு பாதையானது ஆக்ராதம் நுகரப்படுகின்றதோ அப்பேற்பட்ட கண்ணன்னு போகணும். சோ அந்த நந்த அந்த விரஜகுலத்துல தேனுபாவம் ஆசிரித்திய பசுமாடாக மாறி கண்ணனை சேவை புரிவதற்காக, கண்ணனுக்கு ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக சரந்தகா வேதாந்தாக, அல்லது அந்த ஆரண்யக பாகம், ஆரண்யகன்னா காட்டுவாசிகள்னு ஒரு அர்த்தம். சோ காட்டுவாசிகள் கண்ணன் எங்க இருக்கான்னு தேடி போய் பாக்குறதுங்கிறது, அவ அந்த அந்த ஒரு இது வழியா அவ தேடுற, தே வில் ஆல்சோ ஸ்மெல் த இது இல்லையா, ஒரு பாதையை கண்டுபிடிக்கணும்னா இந்த வழியா உங்களுக்கு வந்து சிங்கம் போச்சு, அந்த வழியா ஒரு புலி போச்சுன்னா அவளுக்கு வந்து தே ஐடென்டிஃபை சர்டன் திங்ஸ் அண்ட் அதுக்கு பேஸ் பண்ணி அவ வந்து ஒரு மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறவாளா இருப்பான். அதே போல பசுக்களும் உங்களுக்கு வந்து நுகர்ந்து தன்னுடைய வழியை கண்டுபிடிக்குங்கிறதும் இருக்கு. இங்க வந்து ஆரண்யகங்கிற பதத்துக்கு 2 மீனிங் எடுத்துட்டு அதை வந்து வேதபாகம்னு சொல்லி, வேதபாகங்களா கண்ணனை தேடிண்டு அவனுக்கு சேவை புரியணுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான் ஒரு பசுமாடனுடைய உருவத்தை எடுத்து. கிருஷ்ணே பரபிரம்மணி தாத்பரிய கௌரவாத்துங்கிற, ஏன் இப்படி கண்ணனை போய் தேடி போகணும் அப்படின்னா, இதனுடைய தாத்பரியமே, வேதாந்தத்தினுடைய தாத்பரியமே எதுல இருக்குன்னா பரபிரம்மஸ்வரூபத்துலதான் இருக்கு. அதாவது the final import of the Vedantas என்ன சொல்றோம், பரபிரம்மஸ்வரூபம் தானே சொல்றோம். அப்போ அந்த பரபிரம்மஸ்வரூபமே இங்க உருவெடுத்து நடந்துட்டு இருக்கு பிருந்தாவனத்துல. அப்படி இருக்கும் பொழுது அதை தேடுறது தானே நியாயம். அது எங்க இருக்குன்னுட்டு அப்படியே ஆஜிக்ரன்னு அப்படியே நுகர்ந்துட்டே வரதான் இந்த வேதங்கள்லாம். அப்படிப்பட்டவர்கள் அந்த கண்ணன். அதுக்கப்புறம் தஸ்ய அபகிருதம் கிரீட்டம், அந்த எந்த கண்ணன் இப்படி தேடப்படுகிறானோ அந்த கண்ணனுடைய அபகிருதம் கிரீட்டம், அவனுடைய கிரீட்டம் கேனாபி தைத்தியன, ஏதோ ஒரு அரக்கனால் திருடப்பட்ட அந்த கிரீடத்தை பிரத்யாகரன் திரும்பி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது பத்ரிநாதகா கருடனானவன் இப்படி யாருடைய மார்க்கமானது நுகரப்படுகின்றதோ அப்பேற்பட்ட கண்ணனை பிரைக்ஷத பார்த்தது. சோ கண்ணன் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான், அவன் பின்னாடியே இந்த பசுமாட்டுகள்லாம் போறது. இந்த பசுமாடு பாக்குறதுக்கு வந்து அப்படியே வேதாந்தத்தினுடைய உருவமா இருக்கு. வேதமே பசுமாடு உருவம் எடுத்து கண்ணனுக்கு சேவை பண்றதுக்காக வந்த மாதிரியும், அப்படிப்பட்ட அந்த கண்ணனை மேல வந்து பறக்கிற அந்த கருடன் பாக்குறது. கருடன் எங்க இருந்துரா திருப்பியும் இங்க வந்து பிருந்தாவனத்துக்கு வந்தான்னா, விரோச்சனன் எடுத்துன்னு போன அந்த வைரமுடிய வந்து தூக்கிட்டு வரான் கருடன். அப்போ இங்க கண்ணனை பார்த்துச்சான். சரியா? சோ ஆக்ராத வர்த்தமானம் அரண்ய பாகேஷு ஆரண்யகைஹி ஆஸ்ரித தேனுபாவைஹி கேனாபி தஸ்யாபஹிருதம் கிரீட்டம். விரோச்சனங்கிறது ஆமா பிரத்யாகரன் பிரைக்ஷத பத்ரிநாதா. விரோச்சனங்கிறது பலியினுடைய பிள்ளைதான். ஆமா. சோ அடுத்தது வந்து வைரோச்சனாத்துங்கிறார். வைரோச்சனங்கிறது விரோச்சனனுடைய பிள்ளை பலிங்கிறார் இங்க. கரெக்ட் தானே? எனக்கு என் டவுட் வந்துருச்சு. பலியினுடைய பிள்ளை இல்ல, பலிதான் விரோச்சனனுடைய புள்ள. ஏன்னா பிரகலாதனுடைய புள்ள விரோச்சனன், விரோச்சனனுடைய புள்ள பலி. பிரகலாதனுக்கு பேரன் பலி. தேவஸ்ய துக்தோத ஷயஸ்ய தைத்யாத் வைரோச்சனாத் வியால புஜோபனீதः கிருஷ்ணஸ்ய மௌலௌ கிருதபர்ஹ சூடே ன்யஸ்தः கிரீட்டோ நிபிடி பபூவ. துக்தோத ஷயஸ்ய தேவஸ்ய தைத்யாத் விரோச்சனாத் வியாலபுஜா உபநீதः கிரீட்டः. துக்தோதசயஸ்ய தேவஸ்ய கிரீட்டா, அதாவது துக்தோதசயங்கிறது பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கும் வீற்றிருக்கும் விஷ்ணு. அந்த தேவன், அந்த பரம்பொருளான விஷ்ணுவினுடைய கிரீட்டமானது இப்ப என்னாச்சு, தைத்யாது விரோச்சனாது, அந்த வைரோச்சனங்கிற அந்த பலி எனும் ஒரு அரக்கனிடமிருந்து
வியாழ புஜா உபநீதா. வியாழங்கிறது பாம்பு, வியாழம் புனக்தி சாப்பிடுறது, அதாவது பாம்பை சாப்பிடக்கூடியது கருடன். பாம்பை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஏராளமா வந்து எலும்பு கூடு ஒரு மலை மாதிரி இருக்கும் கருடன் பக்கத்துலன்னு பேரு. அதனால வியாழ புக் அப்படின்னு கருடனுக்கு பேரு. வியாழ புஜா அந்த கருடனினால் உபநீதகா திரும்பி கொண்டு வரப்பட்டதானது அந்த கிரீட்டமானது. கிருஷ்ணஸ்ய மௌலவு அந்த கண்ணனுடைய தலை இருக்கே மௌலிங்கிறது, அது எப்படி இருக்கு? கிருதபருக சூடே, ஏற்கனவே அதுல வந்து மயில் பீலி வந்து அங்க சூட அலங்கரண பொருளாக இருக்கு, அம்மா வச்சிருக்கா அந்த இடத்துல. அப்போ அந்த தலையில் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடிய அலங்கரணத்தோட இருக்கக்கூடிய அந்த தலையில் நியஸ்தகா வைக்கப்பட்டதான அந்த கிரீடம் நிபிடி பபூவங்கிறார். நிபிடம்னாலே டைட்டா இருக்குன்னு அர்த்தம், அதாவது பொருத்தமா இருக்குங்கிற அர்த்தம். ஜெனரலி நிபிடம்னா உங்களுக்கு வந்து அசைக்க முடியாத அந்த இடத்துல இட் இஸ் அப்ரோப்ரியேட் அண்ட் கரெக்டா வச்சா என்னமோ அவனோட தலை சைஸுக்கு பண்ண மாதிரினா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல. விஷ்ணுவோடது அதை கொண்டு வரும் பொழுது கண்ணனுடைய தலையில வைக்கிறச்சு அது அப்படியே பர்ஃபெக்டா வந்து உட்கார்ந்ததுங்கிற அந்த நெஸ்தகா கிரீடகா தலையில் வைக்கப்பட்டதான அந்த கிரீடம் நிபிடி பபூவ பொருத்தமாக ஆயிற்று. சரியா? தேவஸ்ய துக்தோத சயஸ்ய தைத்யாது வைரோச்சனாத் வியாலபுஜா உபநீதா கிருஷ்ணஸ்ய மௌலோ கிருதபர்ஹ சூடே. அதுல என்ன அலங்கரண பொருள் இல்லைங்கிறதுனால அந்த கிரீடம் வச்சுதான் என்ன இல்ல, ஏற்கனவே அங்க பர்ஹாபீட அந்த இது மயில்பீலி அங்க தலையில இருக்கு. அப்படிப்பட்ட சூடே, அப்படிப்பட்ட அந்த சூடம்னாலே முன்னிச்சே இல்லையா, அந்த அந்த ஒரு இது மாதிரி கட்டின்னு இருக்கான் கண்ணன். அப்படிப்பட்ட அந்த தலையில் நியஸ்தகா கிரீட்டகா நிபிடி பபூவ ரொம்ப பொருத்தமா அது போய் உக்காந்தது, அவனுக்கே பண்ண மாதிரி. அது போய் சில சமயம் இந்த ரெடிமேட் எல்லாம் போட்டு பாக்குறச்சே நம்ம சொல்றது இல்ல எனக்கு தைச்சா மாதிரி இருக்குன்னு, ஃபிட் சூப்பரா இருக்குன்னு, அந்த மாதிரி இங்க சொல்ற கரெக்டா வந்து அப்படியே உட்கார்ந்துதான் கண்ணனுடைய தலையில. நியாயம் தானே, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இல்லையா. வந்து நிபிடி பபுவ க்ஷீரோதசாயி மௌலி அனுகுண ஆகாரதையா. பகவான் பார்க்கடலில் வீற்றிருக்கும் பகவானுக்கு அனுகுணமான ஆகாரம், அதாவது அந்த கிரீட்டத்தினுடைய சைஸ் எல்லாம் வந்து பகவானுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது. ஸ்வதக அனிபிடக அபி, அதாவது அது பொருத்தமா இருக்குமா இல்லையான்னு தெரியாது, ஆனா கண்ணனுடைய தலையில அது போய் உச்சிதமா உட்கார்ந்துருத்து அப்படிங்கிற. தேவஸ்ய துக்தோதய சயஸ்ய தைத்யாது வைரோச்சனாத் வியாலபுஜோபநீதா கிருஷ்ணஸ்ய மௌலோ கிருதபர்ஹ சூடே ன்யஸ்த கிரீட்டோ நிபிடி பபூவ. இது வந்து ஒரு புராண கதாங்கிறார் இந்த இடத்துல. புரா க்ஷீரார்ணவே நித்ராணஸ்ய புருஷோத்தமஸ்ய கிரீட்டா பலினா கிரீட்டம் பலினா அபகிருத்தம் கருடேன புனः ததோ கிரஹீத்வா கிருஷ்ணாவதாரே பிரத்யர்ப்பிதம். இதுதான் அந்த ஹரிவம்ச கதாவை சொல்றார். சரியா? இதோட இருக்கட்டும். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.